காவல்துறை அதிகாரி அங்கேயே கூப்பிட்டு மேலேயே கூப்பிட்டு என்ன செய்வீங்களே எனக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்திருக்குது, இன்னைக்கு சாயங்காலம் மாலைக்குள்ளே எனக்கு யார் என்ன நடந்தாங்கன்னு எனக்கு வந்தாகணும், நீங்கள் பிடிச்சாகணுன்ற அளவுக்கு ஒரு உத்தரவு போட்டு கீழே அந்த அறைக்கு வெளியே வராராம். வந்தால் அந்த பாடி பில்டர் பாருங்கள், அந்த பாடி பில்டர் இருந்தார்லே அந்த அவருடைய வெட்டப்பட்டவருடைய அண்ணன், அவர் அப்படியே இவரை பார்த்த உடனே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கை கொடுத்து அவருக்கு ஒரு பணிந்து மன்னிப்பு கேட்டாராம். அவர் தோலை அப்படி எடுத்து அரவணைச்சி சொன்னாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள், என்ன மன்னிப்பு, இதில் என்ன இருக்குது, மன்னிப்பு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் கொடுக்குறாராம். பக்கத்தில் அந்த குடும்ப உறுப்பினர்கள்லாம் இருந்தாங்களாம், அவங்களெல்லாம் பார்த்து எம்ஜிஆர் கைகூப்பி வணங்கினாராம். அவங்கெல்லாம் பதிலுக்கு வணங்கிறாங்களாம். வணங்கிட்டு அப்படியே பிரிய முடியாமல் பிரிகிறாராம். அந்த குறிப்பு எழுதப்படுது. அன்று மாலை அந்த பாடி பில்டருடைய வீட்டில் ஏற்கனவே இருந்த சில படங்களெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் சிரித்தபடி இருக்கிற ஒரு எம்ஜிஆர் அவர்கள் அங்கே இடம் பெறுகிறார்.